ஹலோ வணக்கம். இன்னைக்கு நான் என்ன படம் கொண்டு வந்திருக்கிறேன்னா, தன்னிச்சையாக ஜாலியாக சுற்றிட்டு இருக்கிற ஒரு பேச்சுலர் வாத்துக்கிட்ட ரெண்டு குட்டி வாத்துக்கு வந்து நீங்கள் தான் என்னோட அப்பான்னு ஒட்டிக்கிட்டா எப்படி இருக்கும் நினச்சாலே செம்ம ஃபன்னாக இருக்குல்ல. 2018 ரிலீஸ் ஆகி செம்ம காமெடியாகவும் எமோஷனலாகவும் அசத்தின டக் டக் கூஸ் படத்தோட கதை தாங்க இது. நம்ம கதையோட மெயின் ஹீரோ பெங் அப்படிங்கிற ஒரு ஜாலியான வாத்து தான். கூட்டத்தோட சேராமல் தனியாக பறந்து அட்ராசிட்டி பண்ணுற இவனுக்கு எதிர்பாராத விதமாக ரெண்டு சிறகுகளும் அடிபட்டு போயிடுது. அதே நேரத்தில் கூட்டத்தை விட்டு பிரிஞ்ச ரெண்டு குட்டி வாத்துங்க இவனோட சேர்ந்துக்குதுங்க. பறக்க முடியாத சூழ்நிலையில் இந்த ரெண்டு குட்டி வாத்துகளையும் காப்பாற்றிக்கிட்டு வழியில் வர ஒரு கொடூரமான பூனை கேட்டிருந்து தப்பிச்சு தான் கூட்டத்தை அடைய நம்ம ஹீரோ போகிற சாகச பயணம் தான் இந்த கதை. இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா, பறக்க முடியாத ஒரு ஜாலியான வாத்து கூடவே வந்து ஒட்டிக்கிட்ட ரெண்டு குட்டி வாத்து ஆபத்தான பூனை கிட்ட தப்பிச்ச ஒரு மாசான பயணம். இந்த படத்தோட ஒன்லைனர் நம்ம ஹீரோ பெங் அந்த ரெண்டு குட்டி வாத்துக்களையும் பத்திரமா கூட்டிகிட்டு போய் தன்னோட கூட்டத்தோட சேர்த்தானா இல்லையா, நடுவில் வர அந்த மரண மாஸ் காமெடியான அட்ரஸடிகள் என்னென்ன தெரிஞ்சுக்கலாமா? வாங்க அப்படி கதைக்குள்ள போகலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்லேயே பார்த்தீங்கன்னா, சீனாவில் இருக்கக்கூடிய ஒரு செம்ம அழகான கண்ணு கவரக்கூடிய ஒரு பள்ளத்தாக்கு பகுதியாக தான் காட்டுறாங்க. அட்மாஸ்பியரே அவ்வளோ ப்ரெஷராக இருக்குது. ஜில்லுன்னு காற்று வீசுது. காடு ஃபுல்லாக இருக்கிற பறவைகளும் விலங்குகளும் ஒரே கொண்டாட்டமாக ஜாலியாக சுற்றிட்டு இருக்கு. அங்கே இருக்கிற மரங்கள் இருக்கிற இலைங்கெல்லாம் அப்படியே கலர் மாற ஆரம்பிக்குது. இதை பார்த்த உடனே பறவைங்க உலகத்தில் ஒரே ஒரு விஷயம் தான் அர்த்தம். அது என்னன்னா, மைக்ரேஷன் சீசன் வந்துருச்சு. அதாவது குளிர்காலம் ஸ்டார்ட் ஆக போகிறதுனால அங்கே இருக்கிற பறவை கூட்டம் எல்லாமே தங்களோட உயிரை காப்பாற்றிக்கிறதுக்காக ரொம்ப தூரத்தில் இருக்கக்கூடிய தெற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய வெதுவெதுப்பான இடங்களுக்கு பறந்து போக ரெடி ஆகிட்டு இருக்காங்க. இப்படி ஒழுங்குமுறையோட ரொம்ப கட்டுப்பாடாக வி ஷேப்பில் பறக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கிற இவங்களோட வாத்து கூட்டத்துக்கு நடுவில் தான் நம்ம ஹீரோவை பார்க்குறோம். நம்ம ஹீரோ இன்னும் கல்யாணம் ஆகாத ஒரு பேச்சுலர் தான். ஆனால் ஆள் ரொம்பவே ஓவர் சீன் போடுற ஒரு டைப் தான். தன்னைத்தானே பெரிய கெத்து நினச்சிக்கிட்டு சுற்றிட்டு இருப்பான். மற்ற பறவைங்க எல்லாம் மைக்ரேஷனுக்கு ரெடியாகி உடம்பெல்லாம் ஸ்ட்ரெச் பண்ணிட்டு அவங்களோட ரொம்ப கண்டிப்பான குரூப் லீடர் சொல்கிற பேச்சை கவனமாக கேட்டுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ மட்டும் அதை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படாமல் வானத்தில் தலைகளாக சுற்றுறது, திடீர்னு வேகமாக கீழே வந்து பாயறதுன்னு கண்டபடி ஸ்டன் பண்ணிட்டு இருக்கான். அவனுக்கு திறமை இருக்குன்றதெல்லாம் உண்மைதான். ஆனால் அவன் காட்டுற அந்த ஓவர் ஆட்டிடியூடும் ஈகோவும் தான் மற்றவங்களால தாங்க முடியல. அவன் ஃபுல் அண்ட் ஃபுல் தன்னைத்தானே கெத்து காட்டிக்கிறதுலையும் நம்ம ஹீரோயினை இம்ப்ரெஸ் பண்ணுறதுல தான் நம்ம ஆள் கவனத்தோடு இருக்கிறான். நம்ம ஹீரோயினை பொறுத்தவரையில் ரொம்பவே அழகான ஒரு பெண் பறவை. நம்ம ஹீரோ கிட்ட எவ்வளோ பெரிய ஈகோ இருந்தாலும் அவங்ககிட்ட இது ஒரு நல்ல குணம் இருக்குப்பா அப்படின்றது அவளுக்கு உணர்ந்துருக்கிறான். அதை வச்சு அவனை திருத்தலான்னு அவன் நம்பிக்கையாக வச்சுட்டுருக்கிறான். ஆனால் அந்த கூட்டத்தோட குரூப் லீடர் இருக்காரு, அவர் வேறு யாரும் இல்லை, நம்ம ஹீரோயினோட அப்பா தான். பொண்ணு மேலே உயிரியே வச்சிருக்கிற அந்த கண்டிப்பான அப்பாவுக்கு நம்ம ஹீரோ பண்ணுற இந்த லூட்டி ஓவர் சீன் எல்லாம் பார்த்து சுத்தமாக பொறுமையே போயிடுச்சு. ஹீரோவை கூப்பிட்டு ஒழுங்காக எல்லாரோட சேர்ந்து லைனாவா, இந்த மைக்ரேஷன் ஜேர்னி ரொம்பவே ஆபத்தானது, கூட்டத்தை விட்டு தனியாக போகிற கண்டிப்பாக செத்து போயிடுவோம், பொழைக்க மாட்டேன் அப்படின்னு பயங்கரமாக வார்னிங் கொடுத்து எச்சரிக்கை பண்ணுறாரு. ஆனால் நம்ம ஹீரோ தான் கர்வத்தில் ஆடுறான்னு அந்த நல்ல அட்வைஸை கொஞ்சம் கூட காதில் வாங்காமல் அலட்சியப்படுத்துகிறான். தான் இருக்கிறதுலே ரொம்ப வேகமானவன், மற்றவங்களோட கெட்டிக்காரன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு எல்லாரும் முன்னாடியும் தன்னோட கெத்தை ப்ரூவ் பண்ணுறதுக்காக அந்த தெற்கு பகுதியில் இருக்கிற பாதுகாப்பான இடத்துக்கு தனியாகவே பறந்து போகணும்னு பிளான் பண்ணுறான். இதே டைமில் தான் அதுக்கு பக்கத்தில் இருக்கிற இன்னொரு இடத்துல நம்ம வேற ஒரு பறவை கூட்டத்தை பார்க்குறோம். அவங்க எல்லாரும் வாத்துங்க தான். ரொம்பவே இராணுவ கட்டுப்பாட்டு மாதிரி ஒரே சீராக ஒழுங்காக மார்ச் பாஸ் பண்ணுற மாதிரி நடந்து போயிட்டு இருக்குதுங்க. அந்த லைனோட கடைசியில் ரொம்பவே பொறுப்பான எல்லாத்தையும் பார்த்து பார்த்து செய்கிற ஒரு அக்கா பறவை தன் குட்டி தம்பியோட நடந்து வந்துட்டு இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. அந்த குட்டி அக்கா வாத்துக்கு ஒரு சின்ன குட்டி தம்பி வாத்துமே இருக்கிறான். அவனுக்கு சாப்பாடுன்னு அவ்வளோ உசுறு. ஒரு பெரிய காண்டாமிருகம் சாப்பிட்ற அளவுக்கு அவனுக்கு பசி எடுக்கும். போகிற வழியில் பார்க்குற பூச்சிங்க, வள வளனும் என்ற பொருளுங்க, ஏன் சாப்பிட முடிகிற மாதிரி எதை பார்த்தாலும் சரி உடனே அவனோட கவனம் அங்கே போயிடும். அதனாலேயே அந்த அக்கா பறவை தான் அவனை வாயாமல் விரட்டி பிடிச்சி ஒழுங்காக லைனில் போடான்னு சொல்லி கூட்டிகிட்டு வர வேண்டியதாக இருக்குது. இப்போ என்ன பிரச்சனை வெடிக்க போகுதுன்னு நீங்களே ஓரளவுக்கு கெஸ் பண்ணியிருப்பீங்க. எல்லா பறவை கூட்டமும் அந்த இடத்த விட்டு கிளம்புறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கிற அந்த செகண்டில் நம்ம ஹீரோயினை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான், மறுபடியும் ஒரு செம்ம ஆபத்தான கடைசியான ஒரு ஸ்டண்ட்டை பண்ணலான்னு முடிவு எடுக்கிறான். வானத்திலிருந்து பயங்கர ஸ்பீடில் டைவ் அடித்து கீழே வரான். ஆனால் எதிர்பாராத விதமாக அவனால் தன்னோட கட்டுப்பாட்டை சீராக கொண்டு வர முடியல. கண்ட்ரோலை இழந்து நேராக ஒழுங்காக பறந்து போயிட்டு இருந்த அந்த வாத்து கூட்டத்துக்கு நடுவிலே போய் மோதி தம்சம் பண்ணிட்டான். அவ்வளோதான், அந்த இடமே ஒரே கலவரம் ஆயிடுச்சு. இறக்கெல்லாம் காற்றுல பறக்குது, வாத்துங்கெல்லாம் அப்படியே பயத்தில் கத்தி அலறுதுங்க. இந்த பெரிய குழப்பத்தில் அந்த சின்ன அக்கா வாத்தும் சரி அவளோட தம்பி வாத்தும் சரி தன் சொந்த கூட்டத்தை விட்டே பிரிஞ்சு தனியாக போயிடுறாங்க. இதை பார்த்த உடனே நம்ம ஹீரோனோட அப்பங்காரனுக்கு இவ்வளோதான் கோவம் இல்லை. இந்த மாதிரி பொறுப்பு இல்லாமல் ஸ்டண்ட் பண்ணிட்டு முழு கூட்டத்தையும் ஆபத்தில் தள்ளதுக்காக நம்ம ஹீரோவை போட்டு கண்ட மேனிக்கு திட்டி தீக்கிறாரு. அவனுக்கு தண்டனையா ஃபஸ்ட்டு கட்டமாக அவனை தான் கூட்டத்துலேருந்தே ஒதுக்கி வச்சுட்டு, நீ இந்த சின்ன குட்டி பறவை கூட்டத்துக்கு தான் வழி நடத்திட்டு கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு ஆர்டர் போடுறாரு. ஆனால் நம்ம ஹீரோவோ, இந்த குட்டி வாத்துங்களோடலாம் என்னால் போக முடியாது அங்கிள், இதெல்லாம் பார்த்துக்கங்க தப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி கெத்தாக முரண்டு பிடிக்கிறான். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, கூட்டத்தை விட்டு பிரிஞ்சு போய் இப்போ யாருமே இல்லாமல் தனியாக நிற்கிற அந்த அக்கா பறவையும் தம்பி பறவையும் ஒரு பயங்கரமான வித்தியாசமான வெள்ளம் போனை பார்த்துருது. அந்த தெருப்பூனைக்கு ஒரு பயங்கரமான மனநல பிரச்சனை இருக்குது. அதோட கண்ணு சாதாரணமாக மஞ்சள் கலரில் தான் இருக்கும். இன்னொரு கண்ணு வெறி பிடிச்ச நீல கலரில் இருக்கும்.
அந்த பூனையோட மஞ்சள் கண் முன்னாடி வந்து வேலை செய்யும் போது அது ரொம்பவே அமைதியா கணக்கு போட்டு வேட்டையாடுற ஒரு ஆபத்தான பிரெடிட்டராகவே நடந்துக்கும். அதுவே அதோட கண்ணு நீல கலராக வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சுன்னா அப்படியே சுத்தமாக கண்ட்ரோலை இழந்து வெறி பிடிச்ச சைக்கோ மாதிரி மாறிடும். அப்படிப்பட்ட ஆபத்தான பூனை தான் இப்போ அந்த 2 குட்டி வாத்துகளையும் பார்த்துருச்சு. அவங்கள வேட்டையாடி சாப்பிடணும்னு பிளான் பண்ணி மெதுவாக அப்படி மூவ் ஆகுது. ஆனால் நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான்னா, மற்ற பறவைகளோட சேர்ந்து கிளம்பாமல் அங்கேயே தங்கலாமேன்னு டிசைட் பண்ணிட்டான். தனியாகவே பறந்து போகலான்றது தான் அவனோட பிளானு. அவனோட பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருக்கிற ஒரு ஆமை எவ்வளவோ எடுத்து சொல்லி அறிவுரை கொடுக்குது. மச்சான் வேணாண்டா, தனியாக போகாத அப்படின்னு தடுக்குது. ஆனால் நம்மளால யார் பேச்சாவது கேட்குறோன்னா என்ன, தெற்கு பகுதியை நோக்கி போகக்கூடிய அந்த பயணத்தை அடுத்த நாள் வரைக்கும் தள்ளி வச்சுட்டு அங்கேயே வெயிட் பண்ணலாமேன்னு முடிவு எடுத்துட்டான். தென் அன்னைக்கு ஈவினிங் டைம் ஆக ஆக வானமே செம்ம அழகாக மாற ஆரம்பிக்குது. அங்கே இருக்கிற மற்ற பறவை கூட்டங்கள் எல்லாம் கிளம்புறதுக்காக தயாராகிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோயின் அவளோட அப்பா கிட்ட போய், நான் எவ்வளவோ பேசி புரிய வைக்க ட்ரை பண்ணப்பா, ஆனால் அவன் கொஞ்சம் கூட கேட்குற மாதிரியே தெரியல, நம்ம கூட வரமாட்டேன்னு பிடிவாதமாக இருக்கிறான் அப்படின்னு ரொம்ப வருத்தத்தோட சொல்கிறான். அதை கேட்டதும் அந்த குரூப் லீடர், இனிமே வெயிட் பண்ண முடியாதம்மா, அவ்வளோதான் டைம் முடிஞ்சு அப்படின்னு முடிவெடுத்து கூட்டத்துக்கு உடனே கிளம்புறதுக்கான கட்டளையை கொடுக்குறாரு. அவ்வளோதான், நூற்றுக்கணக்கான பறவைங்க ஒரே நேரத்தில் சிறகு விரித்து அந்த அழகான சூரிய அஸ்தமான வானத்தில் எப்பயும் போல் அவங்களோட வி ஃபார்மேஷனில் கம்பீரமாக மேலே பறக்க ஆரம்பிக்குதுங்க. அந்த அன்னைக்கு நைட் ஆனதும் அந்த ஆபத்தான வெள்ளம் பூனை மறுபடியும் மெதுவாக வந்து அந்த 2 குட்டி வாத்துகளையும் அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுது. ஆனால் அந்த அக்கா பறவை தம்பி பறவையும் செம்மையாக சுதாரித்து தப்பிச்சு பக்கத்தில் இருக்கிற ஒரு குளத்துக்குள்ளே குதிச்சு ஓட ஆரம்பிக்கிறாங்க. அந்த குட்டிகளை துரத்திட்டே ஓடி வர அந்த பூனை எதிர்பாராத விதமாக கடைசியில் நம்ம ஹீரோ மேலே போய் மோதுது. அவ்வளோதான், 2 பேருக்கு இடையில பயங்கரமான சண்டை ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்குது. நம்ம ஹீரோவுக்கு பறக்க முடிகிற அந்த அட்வான்டேஜ் இருக்கிறதுனால வானத்திலிருந்து வந்து அந்த பூனையை போட்டு கண்ட மணிக்கு வெளுத்து வாங்கிடுறான். நம்ம ஹீரோ அடிச்சடியில் அந்த பூனை கண்ட்ரோல் இழந்து தப்பி நேராக போய் தண்ணிக்குள்ளே போய் பொத்துன்னு விழுந்துருச்சு. அந்த தண்ணிக்குள்ளே விழுந்த பூனையால் நீந்த முடியாமல் பயங்கரமாக திணறுது. அப்பன்னு பார்த்து தண்ணிக்குள்ளே இருக்கிற ஒரு பெரிய மீன் ஒன்று அந்த பூனையை வேட்டையாடுறதுக்காக அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. அதே அடுத்த நாள் காலையில் விடிஞ்சதும் நம்ம ஹீரோ மெதுவாக கண்ணை முழிச்சு பார்க்குறான். பார்த்தா அவனுக்கு செம்ம ஷாக்கு. ஏன்னா அவனோட 2 ரெக்கைகளுக்கு அடியிலையும் அந்த 2 குட்டி வாத்துக்குட்டியும் ரொம்ப சொகுசாக நிம்மதியாக தூக்கிட்டு இருக்குங்க. நேற்று நைட்டு நம்ம ஹீரோ அந்த பூனையோட தைரியமாக சண்டை போட்டதை பார்த்துட்டு, இவன் கூட இருந்தால் தான் நம்ம சேஃபாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அக்கா பறவையும் தம்பி பறவையும் டிசைட் பண்ணிருச்சுங்க. அதுவும் அந்த குட்டி தம்பி பறவைக்கு நம்ம ஹீரோ பார்த்ததும் அப்படி ஒரு தனி பாசமே வந்துருச்சுன்னா பார்த்துக்கோங்களேன். ஆனால் நம்ம ஹீரோவுக்கோ இந்த மாதிரி குட்டி பறவைங்க கூட சுற்றுறதெல்லாம் சுத்தமாக விருப்பமே இல்லை, பிடிக்கல. ஆனால் அந்த அக்கா பறவை சும்மா விடுமா, நேற்று நீ பண்ண லூட்டியால் தான் நாங்கள் எங்களோட கூட்டத்தை விட்டு பிரிஞ்சு இப்படி தனியாக மாட்டிட்டு தவிக்கிறோம். அதனால் நீ இப்போ எங்களை எப்படியாவது பத்திரமா காப்பாற்றி கூட்டிகிட்டு போக வேண்டியது உன்னோட கடமை தான், அது கூடவே பொறுப்பு தான் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக சண்டை போட ஆரம்பிச்சிட்டா. ஆனால் நம்ம ஹீரோ அதெல்லாம் என்னால் முடியாதுப்பா அப்படின்னு நைஸாக எஸ்கேப் ஆகி அவங்கள விட்டு மேலே பறந்து போக பார்க்குறான். ஆனால் மேலே பறக்கும்போது தான் அவனுக்கே தெரியுது அந்த குட்டி தம்பி பறவை அவனோட வால் ரெக்கையை பிடிச்சி தொங்கிட்டு இருக்குன்னு. உடனே பயந்து போன நம்ம ஹீரோ அந்த குட்டியை உதறி தள்ளுறதுக்காக உடம்பு பலமாக ஷேக் பண்ணுறான். ஆனால் அந்த வேகத்தில் அவனால் முன்னாடி போகக்கூடிய வழியை கவனிக்க முடியாமல் போயிடுச்சு. அவ்வளோதான், நேராக போய் அங்கேருந்து ஒரு மிகப்பெரிய மெட்டல் பிளேட்டில் நல்லா மூஞ்சி பதிகிற மாதிரி புள்ளின்னு போய் மோதிட்டான். அந்த அடி கொஞ்ச நஞ்ச அடி கிடையாது, கட்டை பறக்குது, கண்ணு தெரிக்குதுன்னு அப்படி ஒரு அடி. தென் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் நம்ம ஹீரோ முழிச்சு பார்க்கும்போது தான் அவனுக்கே அந்த கசப்பான உண்மை தெரிய வருது. அவனோட ரெக்கையில் பயங்கரமான காயம், எலும்பு முறியலனாலும் நரம்பு பயங்கரமாக சொலுக்கிச்சு. அதனால் அவனால் இனிமேல் பறக்கவே முடியாதுன்ற நிலைமையே வந்துடுச்சு. வானத்தில் கெத்தாக சுற்றிட்டு தெரிஞ்ச சாகசக்காரன் இப்போ தரையில் காலடி கூட எடுத்து முடியாத அளவுக்கு மாட்டிக்கிட்டான். தான் இனிமேல் பறக்க முடியாதுன்ற விஷயம் அவனோட மண்டையில் உரைச்ச உடனே அவனுக்கு பயங்கரமாக பீதி கிளம்புது. ஏன்னா பனிகாலம் ரொம்ப வேகமாக வந்துட்டு இருக்கு. உடனே தெற்கு பக்கமாக நடக்க ஆரம்பிக்கலனா கொட்டுற பனியில் உறைஞ்சு செத்து போக வேண்டியது தான் அப்படின்னு நிலைமை வந்துருச்சு. அப்போ தான் அவனோட சுயநல மூலையில் ஒரு பிளான் ஒன்று பிளிங்க் ஆகுது. நமக்கு இப்போ கூட நடந்து வர ஒரு ஆள் வேணும், அதுவும் வழியில் வர ஆபத்தான விருங்குகிட்ட இருந்து நம்மளை காப்பாற்றிக்கணும்னா காப்பீடு மாதிரி லைக் இன்சூரன்ஸ் மாதிரி ஒரு ஆள் கூட இருந்தால் நல்லா இருக்கும்னு யோசிக்கிறான். அப்போதான் அவனுக்கு ஒரு அருமையான யோசனை வருது. நல்லா கொழுன்னு இருக்கிற அந்த குட்டி 2 வாத்துகளையும் கூட கூட்டிகிட்டு போனால் வழியில் ஏதாச்சும் மிருகம் தான் வந்துச்சிங்கன்னா அவங்கள காட்டி கொடுத்துட்டு நம்ம தப்பிச்சிடலாம்ல அப்படின்ற அந்த வில்லத்தனமான ஒரு கணக்கை போட்டுட்டான். உடனே வேகமாக திரும்ப போய் அந்த 2 குட்டி வாத்துகளையும் தேட ஆரம்பிக்கிறான். அங்கே புல்லு புதருக்குள்ள நடுவில் பயந்து ஒழிஞ்சிட்டு இருக்கிற அந்த 2 பேரையும் கண்டுபிடிச்சிடுறான். அவங்க கிட்ட போய், இங்கே பாருங்க, நான் என்னோட மனசை மாற்றிக்கிட்டேன், என்ன பண்ணுறது, வாங்க நான் உங்களோட வாத்து கூட்டத்துக்கிட்டே கொண்டு போய் நான் சேர்க்குறேன், அது என்னோட பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு நல்ல மாதிரி பேசி நைஸாக சமாளிக்க பார்க்குறான். ஆக்சுவலாக அந்த 2 குட்டி வாத்துகளுக்குமே ஸ்டார்டிங்லேருந்தே நம்ம ஹீரோ மேலே பயங்கர சந்தேகமாக தான் இருந்திருக்கு. திடீர்னு என்ன ஆச்சு இவனுக்கு, ஏன் திடீர்னு மனசை மாதிரி நமக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு ஒத்துக்கிட்டான், வந்து இப்படி பேச மாட்டானே அப்படின்னு யோசித்து சந்தேகப்படுதுங்க. ஆனால் அவங்களுக்கு இப்போ வேறு வழியும் இல்லாதன்றதுனால வேறு வழியே இல்லாமல் தான் நம்ம ஹீரோ கூட கிளம்பலாமேன்னு முடிவு எடுக்கிறாங்க. ஆனால் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா தான் அந்த 2 குட்டி வாத்து நம்ம ஹீரோக்கு செம்மையாக தொந்தரவுப்படுத்துதுங்க. குறிப்பாக அந்த குட்டி தம்பி வாத்து இருக்கானே, அவன் பண்ணுற லூட்டி தாங்கவே முடியல. போகிற வழியில் அங்கேயும் இங்கேயும் ஓடி டைம் வேஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கிறான். இதனால் செம்ம கோபமான நம்ம ஹீரோ இவன் அடிக்கடி அங்கேயும் இங்கேயும் அலையாமல் இருக்கவும் அவனோட வேகத்தை குறைக்காமல் இருக்கவும் என்ன பண்ணுறான், அந்த குட்டி தம்பி வாத்தை தூக்கி நேராக அவனோட காலிலே கட்டி வச்சுக்கிறான்.
கட் பண்ணால் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த கொடூரமான வில்லன் போன இருக்கு பார்த்தீங்களா, அது அந்த ஆபத்தான வேட்டை மீன் கிட்ட இருந்து எப்படி தப்பி பொழைச்சு வந்துருச்சு. அப்படி வந்த உடனே பழிவாங்கிற வெறியோட நம்ம ஹீரோவோட பெஸ்ட் ஃப்ரெண்டான இருக்கிற அந்த ஆமையை போய் பிடிச்சி மிதிச்சு மிரட்டுது. உன் ஃப்ரெண்ட் எங்கடா இருக்கிறான், ஹீரோ எங்கே இருக்கிறான், இப்போ அவனை போட்டு தள்ளாமல் நான் விடமாட்டேன், அவனை பழி வாங்கியே தீரணும், ஒழுங்கு அவன் இருக்கிற இடத்த சொல்லு அப்படின்னு சொல்லி மிரட்டுது. தான் உயிருக்கு பயந்து போன அந்த ஆமையும் வேறு வழியே இல்லாமல் நம்ம ஹீரோ போன வழியை காட்டிடுறான். அது மட்டும் இல்லாமல் வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்காமல் அவனோட ரெக்கப்போ உடச்சி போச்சு, அவனால் இப்போ நடக்க வேற முடியாது அப்படின்ற விஷயத்தையுமே போட்டு உளறி விட்டுருச்சு. இதை கேட்ட உடனே அந்த பூனைக்கு இவ்வளோதான் சந்தோஷம் இல்லை, பழி வாங்குறதுக்கு இதான்டா சரியான டைம் அப்படின்னு வெறித்தனமாக சிரிச்சுக்கிட்டே தேட ஆரம்பிக்குது. இங்கே தான் நம்ம 3 பேரோட அந்த ரோட் ட்ரிப் ஆரம்பிக்குது. நம்ம ஹீரோ என்ன யோசிக்கிறான்னா, சாதாரண வழியில் போனால் கண்டிப்பாக லேட் ஆகிடும், அதனால் நம்ம ஏதாவது ஷார்ட்கட் எடுத்துக்கலாமே அப்படின்னு முடிவெடுத்து அந்த 2 குட்டி வாத்துகளையும் கூப்பிட்டு ஒரு பெரிய நெல் வயல் நிறைஞ்ச பள்ளத்தாக்கு பகுதிக்கு கூட்டிகிட்டு போகிறான். அங்கே இருக்கிற ஒரு செயற்கையான கேனல் வழியாக தான் சறுக்கிக்கிட்டே வேகமாக கீழே இறங்குறாங்க. அந்த சறுக்கு விளையாட்டு அவங்களுக்கு செம ஃபன்னாகவும் அதே சமயத்தில் த்ரில்லிங்காகவும் தான் இருக்குது. இந்த ஜாலியான ரைடில் அவங்க 3 பேருக்கு நடுவில் ஒரு அழகான பாசம் இதுவரை இல்லாத ஒரு நல்ல பாண்டு உருவாக ஆரம்பிக்குது. அந்த அன்னைக்கு நைட்டு பார்த்தீங்கன்னா எதிர்பாராத விதமாக பயங்கரமாக புயல் காற்றும் மழையும் அடிக்குது. இதனால் தப்பிக்கிறதுக்காக பக்கத்தில் இருக்கிற ஒரு கொட்டகைக்குள்ளே அடைக்கலம் கேட்க போகிறாங்க. அங்கே இருக்கிற ஒரு சேவல் இவனுங்க எல்லாம் உள்ளவே விடக்கூடாது, வெளியே துரத்து அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பத்திலே பயங்கரமாக எதிர்ப்பு தெரிவிக்குது. ஆனால் அங்கே இருக்கிற ஒரு கோழி இறக்கப்பட்டு அந்த புயல்ல இருந்து அவங்களை காப்பாற்றுறதுக்காக டக்குன்னு உள்ள சேர்த்துக்குச்சு. ஆனால் பாருங்க, ஆபத்து இத்தோட முடியல. அந்த ஆபத்தான வில்லன் பூனை இன்னும் அவங்கள துரத்திட்டே தான் வந்துட்டு இருக்கு. படத்து நடுவில் அந்த பூனை தனக்குத்தானே யோசிச்சுக்கிட்டு சண்டை போடுற நிறைய காட்சிகள் வந்து நமக்கு காட்டுறாங்க. ஆனால் அது பார்க்கறதுக்கு செம காமெடியாகவும் அதே சமயம் பயமுறுத்துற மாதிரியும் இருக்கும். ஆக்சுவலாக அந்த பூனைக்கு அந்த டபுள் ஆக்குபென்சி பிரச்சனை இருக்கிறதுனால அது எப்போ என்ன பண்ணணுன்னே கணிக்க முடியாத ஒரு பெரிய அச்சுறுத்தலாகவே மாறுது. இருந்தாலும் அது மெதுவாக இவங்க 3 பேர் இருக்கிற இடத்த நெருங்கிட்டே தான் வந்துட்டு இருக்கு. அப்புறம் அடுத்த நாள் காலையில் விடியறதுக்கு முன்னாடியே, யாரும் முழிச்சுக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம ஹீரோ எந்திரிச்சிடறான். மெதுவாக அந்த கொட்டையிலிருந்து கீழே இறங்குறான். இந்த குட்டி வாத்துங்க பனையில் இருக்கிற கோழிங்களோட பத்திரமா பார்த்துக்குவாங்க, அதனால நம்ம நைஸாக இவங்களை விட்டுட்டு எஸ்கேப் ஆகிடலாமே அப்படின்னு ஒரு பிளான் பண்ணுறான். பறந்து போயிடலாம்னு யோசிச்சு ரெக்கை விரிக்க ட்ரை பண்ணுறான். ஆனால் அவனோட ரெக்கை பயங்கரமாக அடிபட்டு இருக்கிறதுனால இன்னும் வலி தாங்க முடியல. அப்படியே பறந்தாலும் பொத்துன்னு மூஞ்சி தரையில் படுற மாதிரி கீழே விழுந்துட்டான். அதே டைமில் தான் அந்த 2 குட்டி வாத்துங்களும் உள்ளேருந்து கீழே இறங்கி வராங்க. பறக்க முடியாதுன்றத கசப்பான உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் வேறு வழியே இல்லாமல் அந்த குட்டி வாத்துகளோடய நடந்து போக சூழ்நிலை அவனுக்கு தள்ளப்படுது. அவங்க கிளம்பி போன கொஞ்ச நேரத்தில் அந்த வெள்ளம் போன கரெக்டாக அந்த பானுக்கு வந்து சேருது. அங்கே இருக்கிற கோழிங்களை பயமுறுத்தி அந்த வாத்தும் அந்த 2 குட்டி வாத்துக்களும் எந்த பக்கமாக போனாங்க, ஒழுங்காக சொல்லுங்க அப்படின்னு மிரட்டி கேட்குது. தென் இன்னொரு பக்கத்தில் இவங்க 3 பேரும் கணக்கே இல்லாமல் மணிக்கணக்காக பள்ளத்தாக்குங்க மலைங்கன்னு தொடர்ந்து நடந்துகிட்டே தான் இருக்கிறாங்க. கடைசியாக நடந்து அவங்க அந்த உலக அதிசயத்தில் ஒன்றான கிரேட் வால் ஆஃப் சைனா இருக்குது பார்த்தீங்களா, அதாவது சீன பெருஞ்சோர்னு அழைக்கப்படுற அந்த இடத்துக்கே வந்து சேர்ந்துடுறாங்க. அவ்வளோ தூரம் கடந்து வந்ததில் செம்ம டயர்டானதில் அங்கேயே கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலாமோன்னு முடிவு எடுத்து அங்கேயே உட்காடுறாங்க. அங்கே அந்த சீன பெருஞ்சோர் மேலே உட்காந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கும்போது தான் அந்த அக்கா பறவையும் நம்ம ஹீரோவும் ரொம்ப நேரம் மனசு விட்டு பேசிக்கிறாங்க. அம்மா, நீ எதுக்காக எல்லாரையும் விட்டுட்டு தனியாக பறந்து போகணும்னு நினச்சேன் அப்படின்னு அந்த அக்கா பறவை நம்ம ஹீரோவை பார்த்து ரொம்ப அன்பாக தான் கேட்குறான். இத்தனை நாளாக தலகாணத்தோடு சுற்றிட்டு இருந்த நம்ம ஹீரோ முறையாக தன்னோட கெத்தான அந்த முகமுடைய கலட்டி வச்சுட்டு உண்மையை மட்டும் பேச ஆரம்பிக்கிறான். எனக்கு யாரையும் சார்ந்து வாழலாம் பிடிக்காது, நான் யாருக்கும் சலைச்சவனும் இல்லை, எனக்கு நானே அப்படின்றத நிரூபிச்சுக்கிறதுக்காக தான் நான் எப்பவுமே தனியாக சுற்றினேன் அப்படின்னு மனசு உடைச்சு ஒத்துக்கிறான். அதை கேட்டது அந்த அக்கா பறவை சொல்லுது, ஒரு கூட்டத்தில் ஒரு ஆளாக இருக்கிறதுனால நீ பலவீனமானன்னு அர்த்தம் கிடையாது, நீ கீழே விழும்போது உன்னை தாங்கி பிடிக்கிறதுக்கு உனக்குன்னு ஒரு சொந்த ஆளுங்க இருக்காங்கன்றல்ல, அதுதான் அர்த்தம் அப்படின்னு ஒரு அழகான விஷயத்த அவனுக்கு புரிய வைக்கிறான். அப்புறம் எனக்கு சின்ன வயசுலேருந்து இந்த வானத்தில் பறக்கணும்னு அவ்வளோ ஆசை, உண்மையிலேயே பறக்கும்போது மனசுக்கு எப்படி இருக்கும் அது எனக்கு சொல்ல முடியுமா அப்படின்னு ஆசை கேட்குறான். கரெக்டாக இதே நேரத்தில் தான் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பயணத்திலிருந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக நம்ம ஹீரோவோட சொந்த பறவை கூட்டம் ஒரு இடத்துல தங்கியிருக்கிறாங்க. அங்கே நம்ம ஹீரோயின் அவளோட அப்பா கிட்ட போய், நான் என்னோட லைஃப் பார்ட்னராக நம்ம ஹீரோவை தான்ப்பா செலக்ட் பண்ணி வச்சிருக்கிறேன் அப்படின்னு உறுதியாக சொல்கிறான். இதை கேட்ட உடனே அந்த குரூப் லீடராக இருக்கிற அவளோட அப்பா செம்ம கடுப்பாய் பயங்கரமாக கோவப்படுறாரு. அவன் ஒரு சுயநலவாதிமா, கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாதவன், அவனுக்கெல்லாம் என் பொண்ணை போய் கொடுக்க முடியுமா, அதெல்லாம் முடியவே முடியாது அப்படின்னு கத்தி கோச்சல் போடுறாரு. ஆனால் நம்ம ஹீரோயின் என்னவோ தன்னோட முடிவில் ரொம்ப தெளிவாக இருக்கிறா, பிடிவாதமாக இருக்கிறா, அவனை தான் கட்டிக்குவேன்னு. நம்ம இங்கே வந்தோம்னா நம்ம குட்டி தம்பி வாத்துருக்கான்ல, வழக்கம் போல் திரும்பவும் வழியை விட்டு வேலைக்கு இருட்டாக இருக்கிற ஒரு பெரிய குகைக்குள்ளே தனியாக நடந்து போயிடுறான். அவனை தேடி இந்த அக்கா பறவையும் நம்ம ஹீரோவும் தேட ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அந்த இருட்டான குகையை பார்த்த உடனே நம்ம ஹீரோவுக்கு இவ்வளோதான் பயம் இல்லை, உடம்பெல்லாம் நடுநடுங்க ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா வானத்தில் பறக்கிறது தான் இவனுக்கு பழக்கம், பூமிக்கு அடியில் இருட்டான அதுவும் வழியில் அவனுக்கு போய் பழக்கமே இல்லை.
அதனால் இதெல்லாம் என்னால் முடியவே முடியாது அப்படின்னு ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் தயங்குறான். ஆனால் அந்த அக்கா பறவை அவனை சும்மா விடாமல் வற்புறுத்தி கூடவே எப்படியோ கூட்டிகிட்டு போயிடுறான். ஒரு வழியா அந்த குட்டி தம்பி கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் 3 பேரும் சேர்ந்து அந்த இருட்டு குகைக்குள்ள வழியை தேடி நடந்து போக ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் அந்த குகைக்குள்ள ஒரு அதிசயத்தை பாக்குறாங்க. அங்க ஆயிரக்கணக்கான மின்மினி பூச்சிங்க குகை சுவரெல்லாம் அப்படியே ஒளிச்சிட்டு நிக்குதுங்க. அதை பாக்குறதுக்கு அப்படியே இருட்டு வானத்துல லட்சக்கணக்கான நட்சத்திரங்க மின்ற மாதிரி செம்ம பேரழகா காட்சி அளிக்குது. இப்படி அந்த அழகை ரசிச்சுட்டே போயிட்டு இருக்கும் போது தான் அந்த வில்லம் போன அவங்கள தேடி கரெக்டா அந்த குகைக்குள்ளே வந்து சேர்ந்துருச்சு. அவ்வளவுதான், அவங்களோட உயிரை காப்பாத்துக்கிறதுக்காக அந்த 3 பேரும் இருட்டான குகை பாதைக்குள்ள உயிரை கையில பிடிச்சிட்டு ஓட ஆரம்பிக்கிறாங்க. அதுக்காகவே ஹீரோ அந்த 2 குட்டி வாத்துகளையும் முன்னாடி போக சொல்லி வழிகாட்டிட்டு கூட்டிட்டு போக வழியில் இருக்கிற ஒரு ஆபத்தான ஆடக்கூடிய பாறை மேலே ஏறி தப்பிக்க பாக்குறாங்க. அவங்க ஏறின உடனே அந்த பலவீனமான பாறை டக்குன்னு உடஞ்சு நொறுங்கி நேரம் அந்த வெள்ளம் போன மேல போய் விழுது. அவங்க எதிர்பார்த்த மாதிரி பாறை இடிபாடுக்கு நடுவுல அந்த போனை அப்படியே அமுக்கி புதஞ்சிருச்சு. அப்பாடான்னு பெருமூச்சு விடுறதுக்குள்ள அவங்க 3 பேரும் அப்படியே குகைக்குள்ள ஓடுற ஒரு பெரிய நீர் அருவிக்குள்ள விழுந்து ஒரு பெரிய அருவிலிருந்து சறுக்கிக்கிட்டு கீழே பொத்துன்னு வந்து விழுந்துடுறாங்க. அந்த குகையை விட்டு வெளியே வரும்போது தான் அவங்களுக்குள்ள இருந்த அந்த உறவே டோட்டலாக மாறி போயிடுச்சு. லைக் எப்படின்னா ஏதோ போகிற வழியில் ஒன்றா சேர்ந்து வந்த 2 வாத்தும் குட்டி வாத்தும் கிடையாதுங்க. அவங்க இப்போ பார்க்கறதுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தாலும் ஒருத்தர் மேலே ஒருத்தர் உயிரே வச்சிருக்கக்கூடிய ஒரு உண்மையான அழகான குடும்பமாகவே அவங்க டோட்டலாக மாறிட்டாங்க. அப்புறம் என்ன, நம்ம ஹீரோ அவங்களுக்கு தற்காப்பு வித்தைகளையும் ஆபத்துல இருந்து பொழைக்கிற வழிகளையும் கற்றுக் கொடுக்குறான். அந்த குட்டீஸ்களும் நம்ம ஹீரோவுக்கு பொறுமையை எப்படி கையாளணும்னு கற்றுக் கொடுக்குறாங்க. அப்புறம் அந்த ஆற்று கடந்து போகும்போது தான் அங்கே ஒரு ரோட்டை பார்க்குறாங்க. அதை பார்த்த உடனே அக்கா பறவைக்கு புரியுது அவங்களோட சொந்த வாத்து கூட்டம் கண்டிப்பாக இந்த வழியாக தான் கடந்து போயிருப்பாங்கன்னு. ஆக்சுவலாக ப்ளசன்ட் வேலின்னு சொல்லப்படுற அவங்களோட சொந்த வீட்டுக்கு திரும்ப போக போகிறன்ற சந்தோஷத்தில் அக்கா காரி துள்ளி குதிக்கிறான். ஆனால் அந்த குட்டி தம்பி வாத்துக்கு மட்டும் ஹீரோ விட்டு போக மனசே இல்லை. நாம தான் ஏற்கனவே ஒரு குடும்பம் ஆயிட்டமேக்கா, அப்புறம் எதுக்கு நம்ம தனியாக போகணும் அப்படின்னு சொல்லி அழுகிறோம். கரெக்டா அதே நேரத்தில் தான் தற்செயலா நம்ம ஹீரோவோட சொந்த கூட்டமும் பக்கத்துல தான் தங்கி ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க. அங்க தூரத்துல கேட்கிற சத்தத்தை கேட்டுட்டு என்னடா அதுன்னு விசாரிக்கிறதுக்காக நம்ம ஹீரோ அங்க போறான். பார்த்தா அவனோட சொந்த பறவை கூட்டம் தங்களோட பயணத்தை மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணி வானத்துல மேல பறந்து போயிட்டு இருக்குங்க. இதை பார்த்தோன்னே நம்ம ஹீரோக்கு பயங்கரமா அதிர்ச்சி. டேய் டேய் நில்லுங்கடா, என்னை கூட்டிட்டு போங்கடா அப்படின்னு சொல்லி கத்தி கூப்பாடு போடுறான். ஆனா அந்த சத்தம் அவங்களுக்கு கேட்கவே இல்லை. லேட் ஆனதுனால அவங்க விட்டுட்டு கூட்டமே ரொம்ப தூரத்துக்கு பறந்து போயிடுச்சுங்க. தான் உயிரோட பொழைச்சி வாழ்றதுக்கான அந்த ஒரே கடைசி வாய்ப்பும் இப்போ கையை விட்டு போச்சுன்றதை உணர்ந்ததும் ஹீரோக்கு இவ்வளோதான் கோபம்னு கிடையாது. அந்த கோபத்தை போகிற என்ன பண்ணுறான், அப்படியே அந்த 2 குட்டி வாத்துங்க மேலே தான் திருப்புறான். உங்களால் தான்டா, நீங்கள் 2 பேரும் என் கூட வந்து என்னை லேட் ஆகினதுனால தான் என் கூட்டமே இப்போ என்னை விட்டு போயிடுச்சு அப்படின்னு கத்தி கத்தி கோவப்பட்டு திட்ட ஆரம்பிச்சிட்டான். இப்படி அவன் பேசின வார்த்தையெல்லாம் கேட்ட உடனே அந்த அக்கா பறவைக்கு ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சு போச்சு. இத்தனை நாளாக இவன் நம்மளை காப்பாற்றவெல்லாம் கூட்டிகிட்டு வரல, ஆபத்துல இருந்து தன்னை காப்பாற்றிக்கிறதுக்காக ஒரு பகட கையாக தான் நம்மளை எத்தனை நாளாக பயன்படுத்திட்டு இருக்கான் அப்படின்னு அவளுக்கு உரைச்சிருச்சு. இதனால மனசுடைஞ்சு போன அக்காக்காரி பயங்கரமான கோவத்தோட நம்ம ஹீரோ பார்த்து சண்டைக்கு போகிறான். நம்ம ஹீரோவும் டக்குன்னு பயந்து போய் திணறிக்கிட்டு ஏதோ சமாளித்து பேச ட்ரை பண்ணுறான். ஆமாம் உண்மைதான், ஸ்டார்டிங்கில் உங்களை என் கூட வச்சுக்கிட்டதுக்கு காரணம் ஏதாவது ஒரு ஆபத்து வந்துச்சுன்னா உங்களை காட்டி கொடுத்துட்டு அப்படியே தப்பிக்கலாமன்றது தான். ஆனால் போக போக தான் உண்மையிலேயே உங்கள் மேலே எனக்கு பாசமே வந்துச்சு. நான் இப்போ ரொம்பவே மாறிட்டேன், முன்ன மாதிரிலாம் கிடையாது அப்படின்னு சொல்லி தான் பக்கத்தில் இருக்கிற நியாயத்தை புரி வைக்க ட்ரை பண்ணுறான். ஆனால் இனி என்ன பண்ணுறது, நடக்க வேண்டிய அசம்பாவிதமெல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு. இதனால் அந்த அக்கா பறவை தன் மனசில் ஒரு பயங்கரமான ஏமாற்றத்தையும் துரோகத்தையும் உணர ஆரம்பிச்சிட்டான். இனிமேல் இவன் பேசுறதை கேட்கவே கூடாதுன்னு முடிவெடுத்து இவன் ஒரு பச்சை துரோகிடா அப்படின்னு தன் தம்பி கிட்ட சொல்கிறான். அப்புறம் தான் குட்டி தம்பியை கையோடு தூக்கி பிடிச்சிட்டு நம்ம ஹீரோவை அதே இடத்துல தனியாக விட்டுட்டு 2 பேரும் கோபமாக நடந்து போயிடுறாங்க. தான் கூட இருந்த அந்த 2 குட்டி வாத்துகளும் தன்னை விட்டு போனதை பார்த்ததும் நம்ம ஹீரோக்கு என்ன பண்ணுறதுனே புரியல. உடனே வேக வேகமாக ஒரு பெரிய மலை மேலே ஓடி ஏறுறான். அப்படி மலை உச்சிக்கு போனதும் அவங்களோட கூட்டத்தை பார்த்து மறுபடியும் உறக்க கத்தி கூப்பிடுறான். ஆனால் அந்த பதட்டத்தில் தெரியாமல் கால் தடுமாறி அந்த பெரிய மலை பள்ளத்தாக்குலேருந்து பாறை விளிம்புலேருந்து தலை கீழே வந்து விழுறான். நல்ல வாய்ப்பா அவனுக்கு காயம்பட்ட ரெக்க மட்டும்தான் அந்த பாறையோட முனையில் மாட்டிக்கிச்சு. உயிரை கையில் பிடிச்சிக்கிட்டு தொங்கிட்டே யாராவது காப்பாத்துங்கடா அப்படின்னு சொல்லிட்டு பயத்தில் அலறான். அப்போதான் அந்த மிராக்கிள் ஒன்று நடக்குது. ஒரு சின்ன அணில் ஒன்று தான் சொந்தமாக செஞ்சு வச்சிருந்த ஒரு சின்ன கிளைடரில் பறந்து வந்து நூலில் நம்ம ஹீரோவை காப்பாற்றிருச்சு. அதை தொடர்ந்து அந்த அணில் தன்னோட பேரை அறிமுகப்படுத்திக்கிட்டு நம்ம ஹீரோட ரெக்க அடிபட்டு போயிருக்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு வா உனக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு கூட்டிகிட்டு போகுது. அங்கே தன்னோட சொந்த இருப்பிடத்துக்கு கூட்டிகிட்டு போய் நம்ம ஹீரோவோட அடிப்பட்ட ரெக்கைக்கு ஒரு சின்ன மரக்கு வச்சு பலமாக கட்டி விடுது. அப்போ தான் நம்ம ஹீரோ சுற்றி முற்றி பார்த்துட்டு ஏன்பா இந்த இடத்துல நீ மட்டும் தனியாகவா இருக்கிற, மற்ற அணில்களாம் எங்கே அப்படின்னு கேட்குறான். பதிலுக்கு அந்த அணில் முன்னாடிங்க நிறைய அணில்கள் கூட்டமாக தான் இருந்துச்சுங்க, ஆனால் போக போக எல்லாரும் கல்யாணம் பண்ணிட்டு குழந்தை குட்டிகளோட லைஃப் அடுத்து மூவ் ஆன் பண்ணி போயிட்டாங்க. ஆனால் எனக்கு இந்த கல்யாண குடும்பம்லாம் செட் ஆகாதுப்பா, அதனால தான் நான் தனியாக இப்படி மாற்றிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுது. அதை பார்க்குற நமக்கே தெளிவாக ஒரு விஷயம் புரியுது, உண்மையிலேயே அது வேறு எதுவும் இல்லை, அந்த அணில் வந்து லைஃப்லேயே செட் ஆகாத ஒரு பெரிய லூசர்னு. அப்புறம் அந்த அன்னைக்கு நைட்டே அந்த அக்கா பறவையும் தம்பி பறவையும் ஆற்று கடந்து போயிடுறாங்க. கடுங்குளிரில் உறைஞ்சு போகிற அளவுக்கு பனி அடிக்கிறதுல அந்த நைட் டைமில் ஒரு பெரிய மரத்துக்கு அடியில் ஆதரவே இல்லாமல் நடிக்கிட்டே தூங்குறாங்க. சில அடுத்த நாள் காலையில்
அந்த அணில் செஞ்சு வச்ச மரக்குச்சி கட்டு போட்ட ரெக்கையோடவே நம்ம ஹீரோ பறந்து பார்க்குறான். என்ன அதிசயம்னா அந்த ஐடியா சூப்பராக ஒர்க் அவுட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. மறுபடியும் தன்னோட ரெக்கைக்கு நடுவில் காற்று சரு சருன்னு பாஞ்சு போகிறத உணர்ந்ததோ நம்ம ஹீரோவுக்கு சந்தோஷம் இவ்வளோதான் தாங்க முடியல. கெத்த வானத்தில் பறக்க ஆரம்பிச்சிட்டான். ஆனால் அங்கே பறந்துட்டு இருக்கும்போது தான் அவனுக்கு திடீர்னு ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது. அந்த 2 குட்டி வாத்துகளும் அவனோட ரெக்கைக்கு அடியில் வந்து கதப்பாக சொகுசாக படுத்துக்க முடியல. அந்த அழகான உணர்வு அவனோட மனசில் திரும்பவும் வருது. உடனே கொஞ்சம் கூட யோசிக்காமல் தன்னோட பறக்கிற திசையை மாற்றிக்கிட்டு அந்த அக்கா பறவையும் தம்பி பறவையும் தேடி வேக வேகமாக பறந்து வந்துட்டு இருக்கான். கட் பண்ணால் இன்னொரு பக்கத்தில் அந்த 2 குட்டி வாத்துகளும் ஒரு வழியாக போகிற வழியில் அவங்களோட சொந்த வாத்து கூட்டத்தை கண்டுபிடிச்சி அவங்களோடவே சேர்ந்துடுதுங்க. அந்த வாத்து கூட்டம் ஒரு விவசாய தொடர்ந்து தான் நடந்து போயிட்டு இருக்குங்க. நடந்து நைட் டைம் ஆனதும் அவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு சின்ன டவுன் பகுதிக்கு வந்து அடைகிறாங்க. ஆனால் அந்த இடத்த பார்த்த உடனே அக்கா பறவைக்கும் தம்பி பறவைக்கும் ஏதோ ஒரு மாதிரி மனசுக்குள்ள சந்தேகமும் அதே சமயம் குழப்பமும் வர ஆரம்பிக்குது. என்னடா அது, இந்த இடமே ஏதோ சரியில்லையே, ஏதோ ஆபத்தாக இருக்கிற மாதிரி இருக்கே அப்படின்னு தோணுது. ஆனால் அந்த அக்கா பறவை சேச்சா அப்படி எதுவும் இருக்க வாய்ப்பு இருக்காது, நம்ம சொந்த இடமான ப்ளசன்ட் வேலைக்கு போகிற வழியில் தான் போயிட்டுருக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சந்தேகத்தை மனசுக்குள்ளேயே அடுக்கிக்கிட்டு முன்னாடி நடந்து போகிறான். அதே நேரத்தில் தான் நம்ம ஹீரோவும் தேடி கரெக்டாக அந்த சின்ன டவுனுக்கு வந்து சேர்ந்துடுறான். அங்கே சுற்றி முற்றி பார்த்து அந்த 2 குட்டி வாத்துக்களும் எங்கே இருக்காங்கன்னு தீவிரமாக சர்ச் பண்ண ஆரம்பிக்கிறான். அதே நேரத்தில் தான் அந்த வாத்து கூட்டம் ஒரு இருட்டான சந்துக்குள்ளே நடந்து போயிட்டுருக்குங்க. அங்கே மறைஞ்சு நின்றுட்டு ஒரு சமையல்கார மாதிரி இருக்கிற ஒரு ஆள் ஒருத்தன் சடனாக வந்து அந்த அக்கா பறவையும் தம்பி பறவையும் பிடிச்சிட்டு தூக்கிட்டு போயிடுறான். தூரத்துலேருந்து இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த நம்ம ஹீரோவுக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டுருச்சு. ஐயோ, அவங்களுக்கு ஏதோ ஆபத்து போலையே அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிட்டு அவங்கள எப்படியாவது காப்பாற்றணும்னு பதறி அடிச்சுட்டு ஓடி வரான். அப்போ தான் பாருங்கள் அந்த கொடூரமான உண்மையும் வெளியே வருது. அவங்க சொந்த ஊர்னு நினச்சி நம்பி வந்த அந்த ப்ளசன்ட் வேலி வேறு எதுவும் கிடையாதுங்க. அது ஒரு பெரிய நான்வெஜ் ரெஸ்டாரண்ட்டு. அன்றைக்கி நைட்டு அந்த ரெஸ்டாரண்ட்டில் சமைக்க போகிற மெனுவே இந்த வாத்துங்க தான். நிலமை அவ்வளோ கொடூரமான மாறினதை பார்த்ததும் நம்ம ஹீரோ கொஞ்சம் கூட தயங்காமல் அந்த ரெஸ்டாரண்ட் பில்டிங்குள்ளே நைஸாக உள்ள நுழைய பார்க்குறான். யாருக்கும் சந்தேகம் வராத மாதிரி செம்ம ஸ்டெல்த் மோடில் சத்தமே இல்லாத மாதிரி அந்த ரெஸ்டாரண்ட்டை கடந்து நேராக அந்த கிச்சனுக்குள்ளே போயிடுறான். அங்கே அந்த சமையக்காரன் கத்தி தூக்கிட்டு அந்த 2 குட்டி வாத்துகளையும் வெட்ட போகிறான். அந்த கடைசி நொடியில் ஹீரோ சடனாக பின்னாடி இருந்து வந்து பாஞ்சு அந்த ஆளோட பின்னாடி நல்லா பலமாக கடிச்சு வச்சிடறான். அந்த வழியால் அவன் கத்த அந்த கேப்பில் 2 குட்டி வாத்துகளையும் பிடிச்சிக்கிட்டு நேராக அங்கேருந்து எஸ்கேப் ஆகிடுறான். அவ்வளோதான், அந்த ரெஸ்டாரண்ட்டே ஃபுல்லாக ஒரு கலவரமாக மாறிடுச்சு. அங்கே அடைச்சி வச்சிருந்த மொத்த வாத்து கூட்டமும் தப்பிச்சு அந்த ஹோட்டல் ஃபுல்லாக எங்கேயும் அங்கேயும் ஓடி ரகலை பண்ண ஆரம்பிச்சிருச்சுங்க. நம்ம ஹீரோ அந்த வாத்து கூட்டத்தை பத்திரமா வெளியே கூட்டிகிட்டு வந்துடுறான். ஆனால் தெருவில் மக்கள் கூட்டமாக பயங்கரமாக இருக்கிறதுனால அந்த கூட்ட நெரிசல் எதிர்பாராத விதமாக நம்ம அக்கா பறவையும் தம்பி பறவையும் நம்ம ஹீரோ விட்டுட்டு பிரிஞ்சு போயிடுதுங்க. இருட்டான அந்த நெருக்கல்ல நம்ம ஹீரோ ஐயோ எங்கடா போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு பதறத்தோட தேடி அலைஞ்சு கத்த ஆரம்பிக்கிறான். ஆனால் அவங்களோட வாழ்க்கையிலே மிகப்பெரிய ஒரு பயங்கரமான சம்பவமே அங்கே தான் நடக்க ஆரம்பிக்குது. அதாவது அந்த குகையோட இடிபாட்டில் அமுங்கி போன அந்த வெள்ளம் போன சாகலை பொழைச்சி வந்து அந்த அக்கா பறவையும் தம்பி பறவையும் கடத்தி வச்சிருக்கு. ஆனால் நல்ல வேலையும் அந்த சிட்டியில் நடக்கிற கொண்டாட்டத்தில் வானத்தில் பயங்கரமான வெடி வெடிச்சு அந்த ஃபயர் ஒர்க்ஸ் எல்லாம் பறக்க ஆரம்பிச்சதும் அதை பார்த்துட்டு அந்த பூனையோட கவனம் லைட்டாக செதறிடுச்சு. அதோட பிடி இருந்து டக்குன்னு அந்த கேப்பை யூஸ் பண்ணி 2 குட்டி பறவையும் நைஸாக நழுவி தப்பிச்சிடுறாங்க. அப்புறம் அந்த கலவரத்தையும் வெடிசத்தையும் பயன்படுத்திக்கிட்டு நம்ம ஹீரோ சடனாக அந்த பூனை மேலே பாஞ்சு அட்டாக் பண்ணுறான். அந்த குட்டி பறவைங்க 2 பேரும் தப்பிச்சு ஓட ஆரம்பிக்க அங்கே அந்த பூனைக்கும் நம்ம ஹீரோக்கும் இடையில மரண அடிதடி சண்டை ஆரம்பிக்குது. 2 பேரும் மாறி மாறி பயங்கரமாக அடிச்சுக்கிறாங்க. நம்ம ஹீரோ எவ்வளவோ தாக்கு பிடிச்சி சண்டை போட ட்ரை பண்ணுறான். ஆனால் அந்த வெறி பிடிச்ச கோவக்கார பூனைக்கு முன்னாடி ஹீரோவால் ஈடு கொடுக்க முடியல. அந்த பூனை நம்ம ஹீரோவை போட்டு கண்ட மேனிக்கு மிதித்து துவம்சம் பண்ணுது. இதை பார்த்துட்டு இருக்கிற அந்த 2 குட்டி வாத்துகளும் பதறி போய் எதுவும் பண்ண முடியாமல் பயத்தில் அலறாங்க. அப்போது அங்கே நின்றுட்டு இருக்கிற அந்த ஆற்று பகுதியில் இருக்கிற பனிப்பாறை அப்படியே ஓடைய ஆரம்பிக்குது. ஏன்னா அங்கே இப்போ பயங்கரமான குளிர்காலம் ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஆறே உறைஞ்சி போய் இருந்திருக்கு. அந்த பூனை நம்ம ஹீரோ அப்படியே என்ன பண்ணுது, தண்ணிக்குள்ளே இழுத்துட்டு போக ட்ரை பண்ணுது. தண்ணிக்குள்ளேயும் மூச்சு முட்டை சண்டை நடக்குது 2 பேருக்கு இடையில. ஒரு வழியாக நம்ம ஹீரோ அந்த பூனையோட பெடியிலேருந்து விடுபட்டு மேலே வந்துடுறான். அப்போ தான் அந்த அக்கா பறவையும் தம்பி பறவையும் ஓடி வந்து அவனை தண்ணி மேலேருந்து இழுத்து காப்பாற்றிடுறாங்க. 3 பேரும் அங்கேருந்து தப்பிச்சு ஓட பார்க்கும்போது தான் அந்த பூனை அப்பயும் விடுறதா இல்லை, மிருகத்தனமாக துரத்திட்டு வந்து அவங்கள வழி அடித்து கார்னர் பண்ணுது. நம்ம ஹீரோ ரொம்ப கெஞ்சி பார்க்குறான். இதோ பாருங்கள் மிஸ்டர் பூனை, எங்களை விட்டுருங்க, நாங்கள் பாட்டுக்கு போயிடுறோம், எதுக்கு பிரச்சனை அப்படின்னு அமைதியாக பேச ட்ரை பண்ணுறான். ஆனால் அந்த பூனை ஃபுல் வெறுப்பில் ஆபத்து வந்துட்டு உடனே பறந்து போகிற பறவை தோட்டதானடா நீங்கள், ஆனால் இன்றைக்கி நைட்டு யாருங்கிறது பறந்து போக முடியாது அப்படின்னு வெறித்தனமாக கத்துது. அப்படியே நம்ம ஹீரோ மேலே குதிச்சு அவனோட கழுத்தை அமுக்கி பிடிச்சி திணற வைக்குது. அது மட்டும் இல்லாமல் அதோட கூர்மையான நகத்தால் நம்ம ஹீரோவோட கழுத்தை அறுக்க போகிற அந்த கடைசி நொடியில் தான் அந்த பூனைக்கு ஒரு விஷயமே புரியுது. அந்த 2 குட்டி வாத்துகளும் செம்ம புத்திசாலித்தனமாக அந்த பூனையோட வாழை தூக்கி அங்கே கிடந்த நிறைய வெடிகளோட சேர்த்து பலமாக கட்டி வச்சிருச்சுங்க. கட்டி வச்ச கையோட டக்குன்னு அந்த திரிலையும் தீயை பற்ற வச்சிருச்சுங்க. அவ்வளோதான், அந்த வெடிங்கெல்லாம் ஒரே நேரத்தில் பிளாஸ்ட் ஆகி அந்த பூனை ராக்கெட் மாதிரி நேராக வானத்தில் தூக்கிட்டு பறந்துட்டு போயிடுச்சு. அப்பாடான்னு மூச்சு விட்ட நம்ம ஹீரோ இந்த குட்டி வாத்துகளை பார்த்து திரும்பி பார்க்குறான். உடம்பெல்லாம் ரத்த காயம் அடிபட்டு வீங்கி போய் இருந்தாலுமே அவனோட மூஞ்சில் ஒரு அழகான சிரிப்பு வருது. ஏன்னா அந்த அக்கா பறவைகிட்ட வந்து என்னை மன்னிச்சிரு,
நான் முன்னாடி ரொம்ப சுயநலமாக நடந்துக்கிட்டேன். ஆனால் இனிமேல் ஒரு காலத்தையும் அந்த தப்பு பண்ணவே மாட்டேன், உங்களை விட்டுட்டும் போக மாட்டேன், இது சத்தியம் அப்படின்னு சொல்லி கண் கலங்கி பேசுகிறான். தனக்காக இவன் தன்னோட உயிரையே பணையம் வச்சு சண்டை போட்டதை பார்த்த அந்த அக்கா பறவை பழசெல்லாம் மறந்து அவனை மன்னிச்சு ஏற்றுக்கிறான். கொட்டுற பனி மலைக்கு நடுவில் 3 பேரும் ஒன்றா சேர்ந்து கட்டி பிடிச்சி அழுகுறாங்க. அந்த காட்சி பார்க்கறதுக்கே நமக்கே செம்ம எமோஷ்னலாக இருக்கும். வழியில் இருந்த வில்லனை ஒரு வழியாக ஒழிச்சு கட்டிட்டு அவங்களுக்குள்ள இருந்த பிணைப்பையும் மறுபடியும் பலமாக்கினதுக்கு அப்புறம் அவங்களோட பயணம் கடைசி கட்டத்தை எட்ட ஆரம்பிக்குது. பனி புயல் ஃபுல்லாக மூடி இருந்ததுனால அந்த கொடூரமான காட்டுப்பகுதியில் தெற்கு திசையை நோக்கி அவங்களால தொடர்ந்து நடந்து போகிறாங்க. ஆனால் போக தான் டெம்பரேச்சர் ரொம்ப -டிகிரிகளுக்கு போய் பயங்கர பனி புயல் வீச ஆரம்பிச்சிருச்சு. அந்த கடுமையான குளிரில் அந்த குட்டி தம்பி வாத்தால் இனிமேல் ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாமல் போயிடுச்சு. அப்படியே மயங்கி விடுற நிலைமைக்கு போயிடுச்சு. ஆனால் நம்ம ஹீரோ தன்னோட உடம்புல இருக்கிற காயம், வலி, பசி, பயங்கரமான களைப்பு, இந்த உரைப்பனி இது எதையுமே பொருட்படுத்தாமல் அந்த 2 குட்டி வாத்தையும் தூக்கி தன்னோட முதுகில் வச்சுக்கிட்டு அந்த பனி புயலை பொழந்துக்கிட்டு முன்னாடி நோக்கி நடந்து போயிட்டே இருக்கிறான். அடுத்த நாள் காலையில் விடியுது. தூரத்தில் அடிவானத்துக்கு அந்த பக்கத்தில் அவங்க அவ்வளோ தூரம் ஆசையாக தேடி வந்து அந்த சொர்க்க பூமி, அதாவது அந்த தெற்கு பகுதியோட பறவைகளோட புகலிடம் அவங்க கண்ணுக்கு ரொம்ப தெளிவாக தெரிய ஆரம்பிக்குது. அப்பாடா, ஒரு வழியாக வந்து நம்ம சேர்ந்துட்டோம்டா சாமி அப்படின்னு சொல்லி அவங்க சந்தோஷப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அவங்களோட சந்தோஷமோ கொண்டாட்டமோ ரொம்ப நேரத்துக்கு நீடிக்கல. ஏன்னா நம்ம ஹீரோவால் இனிமேல் உடம்பு கொஞ்சம் கூட அசைக்க முடியாதபடி பணியில் அப்படியே உறைஞ்சு போய் கிடக்கிறான். உடனே நம்ம ஹீரோ அந்த குட்டி அக்காவாத்தையும் தம்பி வாத்தையும் பார்த்து, என்னால் இனிமேல் ஒரு அடி கூட எடுத்து வச்சு முன்னாடி நகர முடியாது, ஸோ நீங்கள் 2 பேரும் என்னை விட்டுட்டு மேற்கொண்டு தப்பிச்சு முன்னாடி போயே தான் ஆகணும் அப்படின்னு ரொம்ப தளர்ந்த குரலில் சொல்கிறான். அதை கேட்ட உடனே இந்த அக்கா பறவைக்கு அப்படியே கண்ணீர் முட்டிக்கிட்டு வருது. ஐயோ, தயவு செஞ்சு எங்களை விட்டுட்டு போயிடாதீங்க, இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்குது, எப்படியாவது முயற்சி பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து சேர்ந்துடலாம் அப்படின்னு சொல்லி அப்படியே அழுகியோட கெஞ்சிரா. ஆனால் நம்ம ஹீரோ உடம்புல சுத்தமாக தெம்பே இல்லை. அவனோட கண்ணு முன்னாடி அவனோட மொத்த வாழ்க்கையும் அப்படியே ஃப்ளாஷ்பேக் மாதிரி வந்துட்டு போகுது. தான் உயிர் பிரிய போகிற அந்த கடைசி தருணத்தில் அவன் அதையும் உணர ஆரம்பிச்சிட்டான். ப்ளீஸ் என் பேச்சை கேளுங்கடா, ஏன்டா அப்படி அடம் பிடிக்கிறீங்க, பக்கத்து மலையை தாண்டினா உங்களோட அந்த பாதுகாப்புக்கான இடம் வந்துடும், என்னை விட்டுட்டு ஓடி போய் எப்படியோ பொழைச்சிக்கங்க அப்படின்னு சொல்லி திரும்பவும் கெஞ்சிறான். ஆனால் அந்த அக்கா பறவை உறுதியாக, என்ன நடந்தாலும் சரி, நம்ம செத்தாலும் வாழ்ந்தாலும் ஒன்றாவே தான் இருப்போம், உன்னை விட்டு நாங்கள் போகவே மாட்டோம் அப்படின்னு சொல்லி பிடிவாதமாக மறுத்துடுறா. அதுக்கப்புறம் தான் அந்த 2 குட்டி வாத்துகளும் சேர்ந்து ஒரு மாச பிளான் ஒன்று பண்ணுறாங்க. நம்ம ஹீரோவை, அதாவது ஒரு பனிச்சறுக்கு வண்டி மாதிரி பயன்படுத்திக்கிட்டு அந்த பெரிய மலையிலிருந்து வேகமாக கீழே தள்ளி விடுறாங்க. அதில் கிடைச்ச அந்த பயங்கரமான வேகத்தை யூஸ் பண்ணிக்கிட்டு அவங்க 2 பேரும் தன்னோட குட்டி ரெக்கையை விரித்து நம்ம ஹீரோவை தூக்கிட்டு மேகத்துக்கு நடுவில் அப்படியே கெத்த பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. என்ன ஒரு ஆச்சரியம் பார்த்தீங்களா? அந்த அக்கா பறவையும் தம்பி பறவையும் உண்மையிலே வானத்தில் பறக்கிறாங்கன்னா பார்த்துக்கோங்க. தங்களோட அந்த சின்ன சிறு ரெக்கையை யூஸ் பண்ணி வேகமாக அடிச்சுக்கிட்டு நம்ம ஹீரோவோட உடம்பை காற்றுல அப்படியே தாங்கி பிடிச்சிட்டு சாதிச்சு காட்டிட்டாங்க ஒரு மாதிரி. ஆனால் நம்ம ஹீரோ ரொம்பவே வெயிட்டாக இருக்கிறதுனால அந்த 2 குட்டி பறவையால் அவனோட எடையை ரொம்ப நேரத்துக்கு தாங்க முடியல. குறிப்பாக அந்த குட்டி தம்பி பறவையோட ரெக்கை ரொம்பவே பலம் இழந்து வழி தாங்க முடியாமல் சோர்ந்து போக ஆரம்பிச்சிருச்சு. அவங்க இப்போ அந்த போய் சேனையுடைய இடத்துக்கு ரொம்ப பக்கத்தில் வந்துட்டதுனால ஆபத்தை உணர்ந்த அந்த குட்டி தம்பி வாத்து ஒரு பெரிய வாத்து மாதிரி தன்னோட தொண்டை தண்ணி வத்துற அளவுக்கு உறக்க கத்தி ஆபத்தான எமர்ஜென்சி சிக்னலை ஒன்று கொடுக்குது. அவங்க எல்லாரும் மேகத்துக்கு நடுவில் மேலே இருந்து வேகமாக தரையை நோக்கி கீழே விழுந்துட்டே தான் இருக்கிறாங்க. சரியா அந்த நேரத்தில் தான் மறுபடியும் ஒரு மிராக்கல் நடக்குது. அந்த குட்டி தம்பியோட வாத்து போட்ட அந்த பயங்கரமான சத்தத்தை கேட்டு அவங்களோட ஆபத்து சிக்னலை புரிஞ்சுக்கிட்டு அங்கேருந்து அவனை காப்பாற்றுறதுக்காக ஒரு ரெஸ்கியூ பறவை கோட்டை ஒன்று மேகத்தை பொழந்துக்கிட்டு சர்ன்னு வெளியே வருது. அதில் தான் நம்ம ஹீரோயின் ஓடி வந்து விழுந்துட்டு இருக்கிற நம்ம ஹீரோவை தன்னோட முதுகில் தாங்கி பிடிச்சி ஃபைனலாக காப்பாற்றிடுறா. தென் ஒரு வழியாக அவங்க எல்லாரும் பத்திரமா அந்த தெற்கு பகுதியோட புகழ் இடத்துக்கு வந்து சேர்ந்துடுறாங்க. அங்கே பார்த்தா அது பார்க்கறதுக்கு செம்ம அழகாக அருமையான வெயில் அடிக்கக்கூடிய ஒரு சொர்க்க பூமி மாதிரி பிரம்மாண்டமாக இருக்குது. லைக் இன்னும் சொல்லணும்னா அந்த கொடூரமான பனிக்குளிரோட தாக்கம் கொஞ்சம் கூட உள்ள வராதபடி சுற்றியும் பாதுகாப்பான மாதிரி ரொம்பவே சூடான கதகதப்பான ஒரு சொர்க்க பூமியை காட்சி அளிக்குது. அது மட்டும் இல்லாமல் உலகத்தோட பல்வேறு மூலையிலிருந்து பறந்து வந்த ஆயிரக்கணக்கான விதவிதமான பறவைங்களால் அந்த இடமே அப்படியே க்ரௌடாக பயங்கர பிஸியாக காட்சி அளிக்குது. அப்போ நம்ம ஹீரோவை உயிரோட பார்த்த உடனே நம்ம ஹீரோனுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. ஏன்னா அவங்களோட சொந்த கூட்டத்தோட நம்ம ஹீரோ சேர்ந்து வரலன்னு தெரிஞ்சப்பவே இவனுக்கு ஏதாவது ஆபத்து நடந்து போச்சோன்னு ரொம்பவே பயந்து போயிருந்தா. இப்போ உயிரோட கண்ணுக்கு முன்னாடி நின்னதும் ஓடி வந்து அவனை தூக்கி நிறுத்த ட்ரை பண்ணுறான். ஆனால் அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு சண்டை போட்டு நடந்து வந்ததுனால நம்ம ஹீரோவோட உடம்புல இருக்கிற ஒவ்வொரு பாகமுமே பயங்கரமாக வலிக்குது. அதனால் அவனால் நிற்க கூட முடியல. கரெக்டாக அந்த டைமில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினோட அப்பா, அதாவது அந்த கூட்டத்தோட கண்டிப்பான லீடர், ரொம்பவே கெத்தாக நடந்து வந்து அங்கே வராரு. அவங்க 2 பேரோட கான்வர்சேஷனையும் இடமறிக்கிறாரு. தன்னோட கூட்டத்தை மீறி உயிரோட பொழைச்சி வந்த நம்ம ஹீரோவை பார்த்து அவருக்கு பயங்கரமான ஆச்சரியம். அதே நேரத்தில் இவன் உசுரோட தான் இருக்கான்ற நிம்மதியோடவே ஒரு சின்ன சந்தோஷத்தோட அங்கேருந்து அமைதியாக நகர்ந்து போயிடுறாரு. அப்புறம் அவர் போனதுக்கப்புறம் நம்ம காதலர்கள் ஜோடி 2 பேரும் தங்களோட மகிழ்ச்சியான சந்திப்பை தொடர ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோ ரொம்ப மனசார தன்னோட ஹீரோயின் கிட்ட மன்னிப்பு கேட்குறான். இத்தனை நாளாக நான் நடந்துக்கிட்ட முறைக்கு என்னை கண்டிப்பாக மன்னிச்சிரு. எனக்கு இப்போ தெளிவாக புரிஞ்சு போச்சு ஒரு விஷயம். இனிமேல் என் வாழ்க்கையில் நான் தனியாக சுயநலமாக பறக்க விரும்பலை அப்படின்னு மனசு விட்டு உண்மையை ஒத்துக்கிறான். அப்படியே பக்கத்தில் இருக்கிற அந்த தம்பி பறவையும் அக்கா பறவையும் பார்த்து ஹீரோயின் கிட்ட அறிமுகப்படுத்தி வைக்கிறான்.
இவங்க வேறு யாரும் இல்லை, இவங்க 2 பேரும் என்னோட குட்டீஸுங்க தான். சொல்லப்போனால் இவங்க குழந்தைங்கன்னு சொல்லலாம் அப்படின்னு ரொம்ப பெருமையாக அன்போடு சொல்கிறான். அதை கேட்ட உடனே நம்ம ஹீரோயினுக்கு அவளுக்கும் ஒரே ஹாப்பி தான். அவங்கள தன்னோட சொந்த குடும்பத்தில் ஒரு ஆளாக ரொம்ப ஆசையோட சந்தோஷமாக ஏற்றுக்கிறா. அப்புறம் அந்த 2 குட்டி வாதங்களுக்குமே அளவு கடந்த சந்தோஷம் தான். இத்தனை நாளாக அனாதையாக ஆதரவு இல்லாமல் சுற்றிட்டு இருந்த அவங்களுக்கு இப்போது தங்குறதுக்கும் சரி, ஒரு பாதுகாப்பான வீடும் நேசிக்கிறதுக்கு ஒரு அழகான குடும்பமும் கிடைச்சதை நினச்சி ரொம்பவே குஷியாகி சந்தோஷப்படுறாங்க. இப்படி எல்லாரும் ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக இருக்கும்போது நம்ம ஹீரோயின் அப்படியே சிரிச்சுக்கிட்டே குறும்பா நம்ம ஹீரோவை பார்த்து, ஏண்டா நமக்கு 2 குழந்தைங்க மட்டும் போதுமா இல்லை இன்னும் ஏதாவது வேணுமா அப்படின்னு நைஸாக கேட்குறா. இதோட இந்த செம்ம அட்வென்ச்சரான அனிமேஷன் மூவி முடியுது. எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அனிமேஷன் சீக்வன்ஸில் சந்திக்கிறேன். என்ன படம் போடலான்னு நீங்களும் சஜஸ்ட் பண்ணுங்கள். Until then, bye bye. Don't forget to subscribe channel Was and Voice Over. See you guys.